பண்டை காலத்தில் தமிழ்நாடு 3 பிரிவுகளாக இருந்தது. 3 பிரிவுகளையும் பாண்டியர், சேரர், சோழர் ஆகிய மூவேந்தர் ஆண்டு வந்தனர். பாண்டியர்கள். மூவேந்தருள் பாண்டியர் மிகவும் பழமை வாய்ந்தவர். பண்டையர் என்னும் சொல்லின் திரிபே பாண்டியர் என ஆனது. மதுரையும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளும் பாண்டிய நாடாக திகழ்ந்தது. பாண்டிய மன்னருள் நெடுஞ்செழியன், கூன் பாண்டியன், விக்கிரம பாண்டியன் ஆகியோர் புகழ்பெற்றவர் ஆவர். பாண்டியரின் கொடியில் மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது. அவர்களின் அடையாள மாலை வேப்பம்பூவால் தொடுக்கப்பட்டது ஆகும். பாண்டிய மன்னர்கள் சங்கங்கள் அமைத்து தமிழ் வளர்த்தனர். ரோம் முதலிய அயல் நாடுகளுடன் வாணிபம் நடத்தினர். பொன்னாலும் செம்பாலும் செய்யப்பட்ட நாணயங்களை வெளியிட்டனர். சேரர்கள். இன்றைய கேரள நாட்டின் பெரும்பகுதி அன்றைய சேர நாடாக திகழ்ந்தது. சேர நாட்டை ஆண்ட மன்னர் சேரர் ஆவர். சேர நாட்டின் தலைநகரம் வஞ்சி ஆகும். சேர மன்னருள் இமயவரமன், நெடுஞ்சேரலாதன், செங்குட்டுவன் ஆகியோர் புகழ்பெற்றவர் ஆவர். செங்குட்டுவன் தம்பியே சிலப்பதிகாரம் தந்த இளங்கோவடிகள் ஆவர். சேர மன்னர் கொடியில் வில் சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது. அவர்களின் அடையாள மாலை பனம்பூவால் ஆனது. சேர மன்னருள் ஒருவர் குலசேகரர். இவர் 12 ஆழ்வார்களுள் ஒருவர் ஆவார். சேரமான் பெருமான் நாயனார் எனும் சேர மன்னர் 63 நாயன்மார்களுள் ஒருவர். சோழர்கள். தமிழ்நாட்டில் தஞ்சாவூர், திருச்சி ஆகிய நகர்களைச் சுற்றியுள்ள பகுதி சோழ நாடாக திகழ்ந்தது. இப்பகுதியை ஆண்ட மன்னர் சோழர்கள் ஆவர். சோழ மன்னருள் ராஜராஜன், ராஜேந்திரன், குலோத்துங்கன் ஆகியோர் புகழ்பெற்றவர்கள் ஆவர். சோழ மன்னர் கொடியில் புலி சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும். அவர்கள் அடையாள மாலை ஆத்தி மலர்களால் தொடுக்கப்பட்டது. சோழர்கள் தஞ்சையில் உள்ள பெருவுடையார் கோயில், கங்கை கொண்ட சோழேஸ்வரம் முதலிய கோயில்களை கட்டினர். கிரேக்க, ரோமானிய நாடுகளுக்கும் சோழர்களுக்கும் கடல்வழி வாணிபம் நடைபெற்று வந்தது.